சொல்லுங்க. சரி, ஓகே. நான் அதுக்கு ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் அனுப்புறேன். அத பார்த்தீங்கன்னா, நீங்க அத இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா, நீங்க பைத்தானோட அனக்கவுண்ட் அப்புறம் இத வந்து இன்ஸ்டால் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஆ ஓகே. நான் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆ வந்து கேக்குது. ஓகே. ஸோ, அப்போ ஓகே. இங்க போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குல்ல, இங்க போயிட்டு பைத்தான் தேடுங்க. பட் இது வந்து எக்ஸ்டென்ஷன்ஸோடது தான். ஆ ஓகே. நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன். அது வேணா நாளைக்கு மார்னிங் வந்து பிஃபோர் அவர் கிளாஸ் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிருங்க. நம்ம இப்போ ஓகே. ஜஸ்ட் ஓவராலா பேசிக்ஸ் இத வந்து பார்ப்போம். தென் வி வில் ட்ரை டு see it in tomorrow's class. ஓகேவா? சரி. ஸோ இப்போ ஜென்ரலா நான் எந்த ஒரு லொகேஷன்ல நான் வந்து இந்த கோட வந்து டெவலப் பண்ணியிருக்கனோ, அந்த லொகேஷன் போயிடுறேன். தென் ஐ நீட் டு டைரக்ட்லி கிவ் பைத்தான்ன்றது தான் உங்களோட கமாண்ட். ஸோ நீங்க ஏதாவது ஒரு பைத்தான் ஃபைல எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அப்படின்னா, பைத்தான் ஸ்பேஸ் அந்த பைத்தான் ஃபைலு. இதே ஜாவா ம், அப்ளிகேஷன்னா நம்மளுக்கு தெரியும் ஜாவா ஸ்பேஸ் அந்த ஜாவாவோட இத குடுப்போம். ம். ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸே இதுதான். நீங்க ஒரு பைத்தானோட இத ரன் பண்ணணும்னா பைத்தான் ஸ்பேஸ் இந்த இது. ஸோ ஓகே, 01 குடுத்துட்டு டேப் அமுக்குனேன்னா எனக்கு அந்த கரஸ்பாண்டிங் இது வந்து எனக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ ஓகே, என்டர் குடுக்குறேன். So whatever I'm printing here, so I'm directly ம். getting it over here. ஓகே, Okay. Then இப்போ நம்ம நார்மலா வந்து we are printing what we wanted to print. ஓகேவா? இப்போ நான் ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறேன். வாங்கிட்டு அத நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? தென் ஓகே, இதுலயே ஒரு கமாண்ட் இருக்குது. I'm just the நேம் போட்டுட்டு input of கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். நான் பைத்தான் கொடுத்துட்டு ரன் பண்றேன். இப்போ என்ன கேக்குது? என்டர் யுவர் நேம்னு கேக்குது. ஓகேங்களா? ஸோ யூசர் கிட்ட ம், இருந்து இட் இஸ் ப்ராம்ப்டிங் டு கெட் சம் இன்புட். ஓகே. ஸோ ம். ஐம் கிவிங் ஸோ வாட் எவர் ஐ எம் பிரிண்டிங் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ம். கம்மிங் ஓவர் ஹியர். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் ம். வந்து இதோட யூசேஜ். ஸோ இன்புட் கொடுக்குறீங்க. இன்புட் கொடுத்தோன்னே அதை நம்ம வந்து டைரெக்டாக பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வேரியபிள் இங்கே நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல நேம்ன்ட்டு, இது வந்து ம். இன்டீஜராகவும் இருக்கலாம், ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது நீங்கள் என்ன ஓகே, டைப் ஆஃப் இன்புட் கொடுக்குறீங்க, எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ண போறீங்க லேட்டர் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். வாட் எவர் இட் மே ஓகே. பி, பை டிஃபால்ட் அது ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். இதை வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏஜ்னு ஒன்று வச்சிருக்கிறேன். ஓகே. இன்புட் enter your age. Okay. Print age. Okay. I'm saving it and then I'm running. ஸோ எனக்கு என்ன ஆகுது? இப்போ நான் 25ன்ற இன்புட் கொடுக்குறேன். இங்கே எனக்கு வந்து என்ன மாதிரி ம். வந்திருக்குது? என்டர் யுவர் ஏஜ்ன்னு கேட்டுருச்சு. enter your age, what is the type? இங்கே வந்து நான் இன்டீஜர். பட் ஆனால் இதோட டைப் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா ஓகே, நான் டைப் வந்து செக் பண்ணுறேன். இது என்ன டைப்பில் வந்து இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? ம். ஸோ ஆர்ஜு 25. சாரி, நான் பிரிண்ட் கொடுக்கல. பிரிண்ட் த டைப். ஸோ என்னோட டைப் என்னன்றதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். நீங்க டைப் பண்றீங்களா? இல்லை இல்லை, ஒரு நிமிஷம். இப்போ தெரியுதா? தெரியுது. தெரியுது. ஸ்ட்ரிங்காக எடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ நாம சொன்ன மாதிரி தான், நீங்கள் நம்பர் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் பைத்தானில் அதை வந்து ஸ்ட்ரிங்காக தான் அது டிஃபைன் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே, என்னோட ஏஜோட சேர்த்து
நியூ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் ப்ளஸ் 5 நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த ஆக்ஷன் நடக்குமா? இங்க என்ன நடக்குது? நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்துட்டு ஆக்சுவலா எனக்கு உங்க ஸ்கிரீன் விசிபிளா தெரியல. விசிபிளா இல்லையா? ஆஹா. உங்களுக்கு செய்ய எனக்கு ஓகே, எனக்கு ஸ்கிரீன் தெரியும். நீங்க வேணா திருப்பி என் சைடு ஜாயின் தான் பண்றீங்க. நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஓகே, இப்போ தெரியுது. ஓகே, சரி. இப்போ நான் திருப்பி இதை ரன் பண்றேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது? கேன் ஒன்லி கன்காடினேட் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஒரு இன்டீஜரை ஸ்ட்ரிங்கோட சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே இன்டீஜர்ன்றது என்னது? 5 தான் இன்டீஜர். ஓகேவா? ஏஜ்ன்றது ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன வருது? ஸோ சின்ஸ் ஐ ஹவ் ப்ரொவைடட் ப்ளஸ்ன்ற ஆப்ரேஷன் கொடுக்கறதுனால அது என்ன நினச்சிக்கிச்சு அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிச்சு. ஆனால் இங்கே என்ன இருக்குது? இது இன்டீஜராக இருக்கிறதுனால இந்த மெர்ஜிங் வந்து நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே தான் டைப் காஸ்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. ஸோ பைத்தானில் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு எப்போதுமே என்ன இருக்க போகுது? உங்களுக்கு ஸ்ட்ரிங்கு தான் இருக்க போகுது. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் என்னவா மாற்றணும்? உங்களோட ஆப்ரேஷனுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து வெயிட் வந்து 85.6 நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதை வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து நான் வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட்டாக நான் கன்வெர்ட் பண்ணால் நான் ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? இன்ட் ஆஃப் ஏஜ் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்? we will be getting the solution. So இந்த இடத்துல I am going to provide print a new age. ஓகேங்களா? That's all. ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கு? ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ என்னவா இருக்குது? என்னால் அந்த அடிஷன் ஆப்ரேஷன் பண்ண முடியுது. இப்போ இதோட டைப் வந்து நம்ம செக் பண்ணுவோம். சின்ஸ் ஐ ஹவ் இன்ஸ்டால்டு கோபைலட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு நாலேஜ் வந்து நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கும் இல்லைனா ஃபாஸ்ட் லேர்னிங் இது பண்ணுறதுக்கும் நீங்களும் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்டென்ஷனில் கோபைலட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ அதுவுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் லேர்னிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே டைப் காஸ்டிங் நடந்திருக்கிறது புரியுதா? ஸோ ஏஜில் எனக்கு என்ன இருந்திருக்கு? ஸ்ட்ரிங்கு தான் இருந்திருக்கு. ஆனால் நியூ ஏஜில் என்ன இருக்கு? நான் ஏஜை வந்து இன்டீஜராக மாற்றிருங்க, அதோட ஆட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ whenever you are doing typecasting only you will be achieving the proper operations in Python. ஸோ பை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்கு தான். ஸோ இது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்படி ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறோன்றது புரிஞ்சிருச்சு. எப்படி வந்து என்ன டைப் ஆஃப் இன்புட் வருதுன்றது புரிஞ்சிருச்சு. வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்டையும் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்றதும் புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ we will see certain conditions. ஓகேங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் கண்டிஷன் இருந்தால் நான் வந்து ஒரு மாதிரியான அவுட்புட் கொடுக்க போகிறேன். வேற மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தால் நான் வேற மாதிரியான அவுட்புட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நவ் we will get into a concept of கண்டிஷனல் கிளாஸஸ். ஸோ கண்டிஷனல் கிளாஸஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கண்டிஷனல் கிளாஸஸ்லாம் என்னென்ன இருக்குது? சத்தமாகவே சொல்லலாம். இருக்கிறது 2 பேர் தானே. if else for while do while whileலாம் வந்து லூப்பிங். ஓகேங்களா? கண்டிஷனல் கிளாஸஸ் நீங்க சொல்லும்போது it will be checking on கண்டிஷனை செக் பண்ணி ஒரு வாட்டி அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இஃப் டைரெக்டாக இங்கே வருதுல, ஸோ நான் இதையே எடுத்துக்கிறேன். ஓகே,
ஸோ இதோட சின்டாக்ஸ் இதுதான். ஸோ இஃப்னு போடணும், அதுக்கப்புறம் என்ன கண்டிஷனோ. ஸோ ஹியர் வாட் எவர் மைட் பி ஒரு கண்டிஷன், இந்த இஃபுக்குள்ளார எதர் ட்ரூன்ற ஸ்டேட்மெண்ட் வரணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எதர் யூ வில் பி கெட்டிங் அ ட்ரூ ஆர் எல்ஸ் ஃபால்ஸ். கரெக்டா? ஸோ இந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இஃப் கண்டிஷனில் இட் வில் பி பர்ஃபார்மிங் திஸ் ஆப்ரேஷன். ஸோ அப்போ எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ வந்து எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும் அண்டர் வாட் கண்டிஷன்? கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கணும், ஏஜ் வந்து 18க்கு மேல இருக்குது அப்படின்னா. ஸோ ஏஜ் வந்து 18க்கு மேல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நியூ ஏஜ் வந்து 18க்கு மேல இல்லைன்னா என்ன நடக்கும்? இங்க எதுவுமே இருக்காது, எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா அந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகல, ஃபால்ஸ் கண்டிஷன்ல என்ன பண்ணணுன்றதே நம்ம வந்து எழுதல. ஓகேவா? ஸோ எரர் வந்து எதுவும் த்ரோ ஆகாது உங்களுக்கு வந்து டைரக்டா, ஏன்னா நம்ம டிஃபைனே பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இப்போ நான் இங்க கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு, எல்லா இதுவுமே ரன்னா இருக்குது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம போட்டது வந்து வரல. ஏன்? நியூ ஏஜ் வந்து என்ன வேல்யூ இருந்திருக்கும்? 15ன்னு இருக்கும். 15ன்றது வந்து 18 அதிகமா இல்லை, அதனால யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட்ன்ற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகல. ஓகே, நவ் ஐ வில் ரைட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ நான் இங்கே வந்து ஒரு எல்ஸ் கண்டிஷனும் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டும் வரும். Okay, so it is going through the condition and making it as pass over here, and then இது execute ஆகுது. இதுவே வந்து நெகட்டிவ் சினாரியோவுக்கு நம்ம பார்க்கலாம். So you are not eligible to vote. Okay, சரி. So this is about if and if else. ஓகேவா? நம்மளால இஃப்க்குள்ளே என்ன பண்ண முடியும்? இன்னொரு எஃப்பும் நம்மளால எடுத்துட்டு வர முடியும். ஸோ தட் வில் பி காலிங் அஸ் நெஸ்டட் இஃப். கேஸ்கேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு இஃப்க்குள்ள ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி உள்ள வந்துட்டோம், இப்போ அது கீழே வந்து நம்ம வந்து செக் பண்றோம். ஸோ இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஓகே, இது நான் கடைசியாக எடுத்துட்டு வரேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி செக் பண்ணுறோம். அந்த கேட்டகரி பிரகாரம் என்ன இருக்குது உங்களுக்கு, யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்றது வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி செக் பண்ணுறோம், வெதர் யூ ஆர் அ சீனியர் சிட்டிசன் ஆர் நாட். ஸோ 60க்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், சீனியர் சிட்டிசன் அப்படின்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we are doing one condition check, அந்த கண்டிஷன் செக் அப்புறமா தான் இன்னொரு கண்டிஷன் செக்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் என்ன பண்ண முடியும், உள்ள நெஸ்டட் பண்ணியும் எழுதிக்கலாம். இல்லை என்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் கண்டிஷன் நான் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து செக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நான் வந்து வெளியே போகணும் அப்படின்னா we can also write it in the form of ஓகே. ஸோ இந்த கண்டிஷனில் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், 18க்கு மேலே இருந்தது அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், யூ ஆர் அன் அடல்ட்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன், எல்ஸ் இஃப் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 17. ஓகே, அந்த ஒரு கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் வந்து 17 இருந்தால் மட்டும் நான் என்ன சொல்கிறேன், யூ ஆர் ஆல்மோஸ்ட் அன் அடல்ட். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், இந்த கண்டிஷனுக்கே வரும். இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு இதுவுமே எக்ஸிக்யூட்டே ஆகாது. So this is like it will check first condition and then it will check the second condition and then it will come to a last condition. So this is similar to switch statement கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, switch statement மாதிரி இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், switch case மாதிரி. ஓகே,
ஓகே. ஸோ இது சுவிட்ச் கேஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம முன்னாடி வந்து பார்த்தது வந்து நெஸ்டட் இஃப் பார்த்தோம், இஃப் எல்ஸ் பார்த்தோம், ஒரு நெஸ்டட் இஃப் பார்த்தோம். இது வந்து சுவிட்ச் கேசஸில் இருக்கக்கூடிய இஃப் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? சரி. ஓகே. வெயிட், நான் இப்போ ஜென்ரலாக ஓகே. ஓகே. ஸோ நான் செய்யது இது நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்கும் இதோட அவுட்புட். நீங்களே ஒரு இன்புட் சொல்லுங்கள், அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்து இப்போ நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் வரும். அதர்வைஸ் ஈக்குவல் டு 0 இருந்தால் 0ங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், இல்லைனா நெகட்டிவ்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்க்கான அவுட்புட். அதான் நீங்கள் ஒரு இன்புட் கொடுங்க, ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஓகே 7. 7 சொல்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 4வது லைனில் என்ன நடக்குது? நம்பர் கிரேட்டர் தென் 0 செக் பண்ணுது. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். ஸோ அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ நம்பர் இஸ் பாசிட்டிவ்னு பிரிண்ட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறமா எல்ஸ் இஃப் கண்டிஷன் வந்து ரன் ஆகுமா? இல்லை ரன் ஆகுது. ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுங்கும்போது எஸ், நான் ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுங்கும்போது நமக்கு உள்ளே போகாது. ஸோ அடுத்தது உங்களுக்கு இஃப் எல்ஸுக்கும் போகாது, எல்ஸுக்குமே போகாது. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு நம்பர் சொல்கிறேன், -45. ஓகே. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் உள்ளே வரும், கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ செகண்ட் கண்டிஷன் வரும், செகண்ட் கண்டிஷனும் ஃபெயில் ஆயிரும். ஸோ அகைன் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ அந்த நம்பர் இஸ் நெகட்டிவ்னு பிரிண்ட் ஆகும். ஓகே. சரி, இப்போ ரெண்டாவது ப்ரோக்ராம் பார்க்கலாம். கீழே நான் ஐம் கிவிங் லைக் -50. என்ன நடக்கும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கண்டிஷன் ட்ரூ ஆயிரும்னு நினைக்கிறேன். ஐ மீன் பர்சன்டேஜ் செக் பண்ணோம், டிவைடட் பை 2 செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆயிரும். ஐ மீன் அது 25ன்னு வரனால ஈவனாக இருக்காது. ஸோ எல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இருங்க. ஏன்னா நான் மைனஸ்க்கு இது ஏன் ரன் ஆக மாட்டேங்குது? ஓகே. ஸோ -45 சொன்னோன்னே உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர் வருது. ஓகே, த நம்பர் இஸ் ஆட். ஸோ நெகட்டிவ்லேயும் இட் இஸ் ஹேப்பனிங். ஓகே.
ஓகே. கவின் நீங்க சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம்? செகண்ட் இது. ஓகே, எனக்கு இப்போ ஸ்க்ரீன் அப்டேட் ஆயிடுச்சு. புரியல. நீங்க உங்களோட வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி வருது. இப்போ ஸ்க்ரீன் அப்டேட் ஆயிருக்கு. இந்த ஃப்ளோட் ப்ரோக்ராம் தானே, லாஜிக் ஆஃப் 3 ஆமா, நம்பர்ஸ். ஆமா. ம். ஸோ இப்போ வந்து இதுல 3த்துல வந்துட்டு எது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ம். ஸோ ஏக்கு ஒரு ஃப்ளோட் வேல்யூ, பிக்கு ஒரு ஃப்ளோட் வேல்யூ, சிக்கு ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறோம். இப்போ ம். ஃபர்ஸ்ட் வந்து இல்ல என்ன ஏவை நடக்குது விட இங்க? பி ஃபர்ஸ்ட் வந்து we are giving a number. அது என்னவா வந்து கன்வர்ட் பண்றோம்? சி ஃப்ளோட்டா வந்து கன்வர்ட் பண்ணிக்கிறோம். அப்படின்றத வந்து செக் பண்ணும். அது ஃபர்ஸ்ட் எப்படின்னா வந்துட்டு ஏ பி இருந்தா செகண்ட் ஒரே நிமிஷம். சரி, இது உங்களுக்கு கிளியரா கேக்குதா அவர் பேசுறது? இல்லை, எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு கவின் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு வைஃபை தான் கனெக்ட் பண்ணி கேக்குதா? கேக்குது. ஓகே, பண்ணிருக்கீங்களா? ஆமா. எனக்கு ஆக்சுவலா ஸ்கிரீன் தெரியல. ஒரே நிமிஷம், கட் பண்ணிட்டு திரும்ப ரீஜாயின் பண்றேன். ஓகே. இல்ல, இப்ப கேக்குதா? கேக்குது. ஓகே. ஸ்கிரீன் தெரியுதுல்ல ஆ இப்போ? தெரியுது. ஆமா. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு நம்ம லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் இருக்கிற 3 நம்பர்ல வந்துட்டு எதுன்னு ம். கண்டுபிடிக்கிறோம். இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு ஏ வந்துட்டு பிஏ விடவும் சிஏ விடவும் சின்னதா இருந்தா செகண்ட் கண்டிஷன் போகும். ம். அதுக்கப்புறம் பிஏ செக் பண்ணோம். பி வந்துட்டு ஏவை விடவும் சிஏ விடவும் வந்துட்டு சின்ன நம்பரா இருந்தா தேர்ட் கண்டிஷன் போகும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அதோட அந்தந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷன் பாஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து இங்க என்ன நடக்குது? ஏவை விட பி பெருசான்னு செக் பண்ணுது. ஏவை விட சி ஆமா, பெருசான்னு செக் பண்ணுது. ஸோ ஆமா. இப்போ இந்த இடத்துல ஏவை விட பி வந்து சின்னதுன்னு டிசைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ம், ம். ஓகே. தென் அப்போ எதுக்கு இந்த இடத்துல இது தேவைப்படுமா? இந்த கண்டிஷன் தேவைப்படுமா? ஆஹ் ஒரே ஒரு இன்புட்டா இருந்தா தேவைப்படாது. பட் மல்டிபிள் இன்புட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மேபி தேவைப்படலாம். இல்லையே. இங்க பாருங்க. நான் இப்போ ஏக்கு வந்து ஐ வில் கிவ் a equal to 5, b ஓகே, equal to
10 சி ஈக்குவல் டு 3. ஓகேவா? ம், சரி, இப்போ இந்த ம். இடத்துல என்ன நடக்குது? ஏ விட பி கிரேட்டரா? ஆமா. ஏவை விட பி கிரேட்டரா? ஓகே. ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா? ஏ வந்து பியை விட கிரேட்டரா? இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஃபால்ஸ். இந்த இடத்துல ஏ வந்துட்டு கிரேட்டர் சியை விட. ஏ வந்து கிரேட்டரா? தம்பி, இஸ் ஏ கிரேட்டர் தென் சி. ஓகே. ஏ வந்து கிரேட்டர் தென் சி. இங்க வந்து ஏ வந்து பியை விட சின்னது. ஓகே, அப்போ இங்க ஆல்ரெடி ஆமா. என்ன ஆயிடுச்சு? டிசைட் ஆயிடுச்சு. ம். உங்களுக்கு பி தான் பெருசு, ஏ சின்னதுன்ட்டு. ஸோ அப்போ நம்ம திருப்பி இந்த ஆமா. கண்டிஷன் இங்க நம்ம போட தேவையில்ல. இது சின்ஸ் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆனதுனால நம்ம ம், வந்து இந்த கண்டிஷன் இங்க பண்ண தேவையில்ல. ஸோ டைரக்டா என்ன ஆகும்? ம். நம்ம பிஇ வந்து சிக்கு மட்டும் கம்பேர் பண்ணிட்டு அதுலயும் அது ஃபெயில் ம். ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸா உங்களுக்கு என்னதுதான்? சி தான் சி உங்களுக்கு தான் கிரேட்டஸ்ட். கிரேட்டர். ஓகே, கிரேட்டஸ்ட். சரி. நெக்ஸ்ட் we will see about லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நான் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நாளைக்கு நீங்கள் உங்களோட எக்ஸ்டென்ஷனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து we will see. ஒன் மோர் திங், அந்த நீங்கள் அண்டு கொடுத்துருந்தீங்கல்ல, ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பி ஆர் ஏ கிரேட்டர் தென் சி அந்த கண்டிஷன் கொடுக்கும்போது அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதா? இல்லை சின்டாக்ஸே அந்த மாதிரி தானே? இல்லை சின்டாக்ஸ் இதுதான். நீங்கள் சி இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி. லைக் டேரெக்டாக இங்கிலீஷ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அண்டுன்னு போட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அண்ட் ஆப்ரேஷன். இதே ஆர்ன்னு போட்டிங்கன்னா ஆர் ஆப்ரேஷன் நடக்கும். ஓகேங்களா? இதுவே நாட்டு போட்டிங்கன்னா நாட் ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ நீங்கள் அதை டைப் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சின்டாக்ஸ் இந்த இந்த மாதிரி தான். இது ஒரு கண்டிஷனு. இன்னொரு கண்டிஷனும் நீங்கள் வேலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நடுவில் வந்து அண்ட் ஆப்ரேட்டர் வரணும். ஓகே, நம்ம அது வேணால் இந்த செஷனில் வந்து பார்க்கலாம். லைக் உங்களுக்கு இதையும் நான் கோ த்ரூ பண்ணுறேன். லைக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இதில் ஏதாவது ஓகே, இதில் இஃபல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிற இது வந்து ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வரும். Operators, data structures, arrays. ஓகேங்களா? ஸோ நார்மலாக அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ்ஸு, மைனஸு, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அது பண்ணுறது. ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இதெல்லாம் தான். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு அண்டு ஆர் நாட்டு. ஓகேங்களா? இதை பிட்வைஸ் பண்ண போகிறீங்க. லைக் என்கிட்ட ஒரு பைனரி நம்பர் இருக்குது. பைனரி நம்பர்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸோட இன்னொரு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த நம்பர் இந்த ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ணணும். அண்டு இது ஆறு, இது வந்து ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட்டு, இது மைனஸு, இது பவர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ அந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோன்றது நம்ம கேன் ப்ரோட்டோகால் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா நம்ம கேன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்னவோ தான் வச்சுருப்போம், ஆஸ்கி கோடடாக வச்சுருப்போம். அந்த ஆஸ்கி கோடட் வந்து வி நீட் டு கன்வெர்ட் இட் டு பைனரி ஃபார்மேட் ஃபார் எனி டைப் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டரை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்ப்போம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் உங்களுக்கு தெரியும். லைக் ஒரு நம்பருக்கு ஒரு வேரியபிளுக்கு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். நம்ம இப்போது நம்மளோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏஜை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஏஜ்ன்ற வேல்யூவை தூக்கிட்டு போயிட்டு ஏஜ்ன்ற ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஆப்ரேட்டர்ஸோட கான்செப்டில் வரும். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we will see about looping statements. ஓகே, சரி, எதுக்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம வந்து போகிறோம்? மல்டிபிள் டைம்ஸ் அந்த இது நடக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போது
நான் இன்புட் நேம்ன்றதை வாங்குறேன். ஓகே, வாங்கிட்டு பிரிண்ட் நேம் கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு எத்தனை வாட்டி எனக்கு பிரிண்ட் ஆகும்? ஒரே ஒரு வாட்டி தான் பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? இதே எனக்கு வந்து நான் ஒரு 10-15 வாட்டி பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு வாட்டியும் பிரிண்ட்டுன்னு நம்ம அடிச்சிட்டு இருக்கணும். ஸோ உங்களோட ப்ரோக்ராமோட லென்த்துமே அதிகமாகும். உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் இப்போ நாளைக்கு வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் வருது. நீங்கள் இதை வந்து 10 வாட்டி பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 100 வாட்டி பிரிண்ட் பண்ணுங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? இன்னும் மிச்சம் 90 டைம்ஸ் வந்து நான் என்னோட லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்ஸ்டெட் we are having a concept called looping. ஓகேவா? So for ஓகே, சரி. இப்போ நீங்க C++லலாம் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களோட லூப்பிங் வந்து ஃபார் i ஈக்குவல் டு 0, i is less than or equal to 15, i++ அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ஐட்ரேஷன் நடக்கிறதே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இங்கே ஃபார் லூப்பில் வந்து ஐட்ரேஷன் நடக்கும். இப்போ எனக்கு என்னோட நேம் வந்து கவின் இருக்குது. ஸோ இந்த கவின்ற கேரக்டர் வந்து நான் KAVINன்றது ஒரு இதுவாக நான் வந்து ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாலும் என்னால் ஃபார் லூப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரே சின்டாக்ஸ் தான். ஓகேவா? ஸோ எல்லா டைப் ஆஃப் ஐட்ரேஷன்ஸும் பைத்தானில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் சியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சியை வந்து அப்பப்போ ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அதெல்லாம் நம்ம காலேஜ் டைமில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை வச்சு ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் வந்து வெறும் இன்டீஜரை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஐட்ரேட் பண்ண முடியும். ஒரு கேரக்டரை ஐட்ரேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு லாஜிக் எழுதணும். எழுதின பிறகு தான் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு அதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். பட் ஓவர் ஹியர் நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த சைடு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அது மாறிக்கும். ஸோ இன்டிஜருக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் போடுவீங்க. ஸோ ரேஞ்ச் எப்போதுமே அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதோட -1. ஓகே, சரி. இப்போ நம்ம இதை வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து எத்தனை வாட்டி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்? 5 times. 5 times. ஸோ 0th டைம், ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம். ஓகேவா? ஸோ 5 times உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது? 0, 1, 2, 3, 4ன்னு வருது. ஓகேவா? ஆனால் நம்ம நார்மலாக இண்டெக்ஸிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 0லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வாட்டி நான் கவின் பிரிண்ட் பண்ணுறேன், ரெண்டாவது வாட்டி கவின் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் வரும். எனக்கு 0த்துலேருந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன்றத எந்த ஒரு ரிப்போர்ட்லேயோ ஸ்டேட்மெண்ட்லேயோ எங்கேயுமே நம்ம வந்து காட்ட மாட்டோம். ஸோ ஆல்வேஸ் யூ மேக் இட் +1. ஓகேவா? ஸோ ஐட்ரேஷன் எப்போதுமே 0ல் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? 1ன்ற வேல்யூவோட ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ப்ராப்பராக உங்களுக்கு அவுட்புட் வரும். சரி, இப்போ இந்த இடத்துல நான் STRன்னு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ என்ன நடக்குது இந்த இடத்துல? ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? ஏன் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா அதில் வந்து STRன்னு போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே இது பண்ணுறேன்றது? அந்த நம்பருமே வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா எடுக்கிறோம் அப்படின்றதுனால எஸ்டிஆர் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ என்ன நடக்குதுன்னா இப்போ ஐன்றது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? ஸ்ட்ரிங்கா இருக்குமா? இல்லைனா வந்து இன்டிஜரா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே என்னன்னு சொல்லியிருக்கோம்? ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். ரேஞ்சுன்னு சொல்லிட்டாலே அது இன்டிஜர் தான். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஐன்னு சொல்லும் போதே ஐன்றது இன்டிஜருக்குள்ளே வந்துடும். இப்போ நான் இங்கே STR போடல அப்படின்னா இங்கே என்னவா இருக்கும்? இது இன்டிஜராக இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரு இன்டிஜரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் என்னால் ஆட் பண்ண முடியாது. இது நம்ம ஆல்ரெடி ஒரு எரரா நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ நம்மளால ஹலோ வந்து இன்டிஜரா நம்ம மாற்றி நம்மளால பிரிண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் இந்த நம்பரை வந்து இன்டிஜரா மாற்றிக்கலாம். ஸோ நம்பர்ஸை ஆல்வேஸ் இன்டிஜரா நீங்கள் வந்து டைப் காஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ரிங் ஆஃப் i+1 ஹலோ த கரஸ்பாண்டிங் நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஒரு டைப் ஆஃப் கான்செப்ட். ஓகே,
ஸோ சரி எப்பவுமே வந்துட்டு இன்டீஜர்ஸ் எல்லாமே ரேஞ்சுன்னு தான் நம்ம வந்துட்டு இது பண்ணுவோமா? ஃபார் லூப்ல ரேஞ்சுன்னு தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் லூப்ல ஓகே, நீங்க வந்து ஓகே. ஒரு பர்ட்டிகுலர் இது வேணும் அப்படின்னா, நீங்க ரேஞ்சுன்னு ம், குடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ம், எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்றதே வந்து நான் 1ல தான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, நம்ம ம். 1,5ன்னு குடுத்துக்கலாம். அப்பனா என்ன ஆகும்? ஓகே. 1 வரும், 2, 3, 4. ஸோ 4 வாட்டி தான் ம், உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ம், 6த் டைம் உங்களுக்கு 5வது டைம் எக்ஸிக்யூட் ஆகணும்னா, நான் இங்க என்னன்னு வைக்கணும்? 6ன்னு வைக்கணும். ம், புரியுதா? ஸோ அப்போ நான் இப்படி நான் போடும்போது நான் என்ன பண்ண தேவையில்ல. இங்க 1 நான் குடுக்க தேவையில்ல. +1ன்றது. ம். ஓகேவா? ஸோ இதோட ஏன்னா அது அவுட்புட் எடுக்கிறதே 1. ஆமா. 1ல இருந்து தான் நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால அத நம்ம பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? 2த்துக்குமே ஒரே ம், அவுட்புட் தான் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்க வந்து ரேஞ்ச நம்ம வந்து மாத்தி வச்சிருக்கோம். ஸ்ட்ரிங்குக்குள்ளார ம். அந்த ஐய வந்து ஐட்ரேட் பண்ணாம விட்டுருக்கோம். அவ்வளோதான். ஓகே. ஓகேங்களா? சரி. ஆ ஓகே. இப்போ இந்த ரேஞ்ச் வந்து இட் ஒன்ட் பி ஆல் த டைம் ப்ரீ டிஃபைன்டாவே இருக்காது. கரெக்ட்டா? ம், நம்ம சில நேரத்துல 10ன்னு இருக்கலாம். சில நேரத்துல 20ன்னு இருக்கலாம். ஸோ சம் டைம் வி நீட் டூ கெட் த இன்புட் ஃப்ரம் யூசர் ஆஸ் வெல். ஸோ அப்போ ம். நம்ம ஒரு கவுண்ட்ன்னு ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கவுண்ட் என்டர் எ நம்பர் குடுத்துர்றேன். ஸோ அந்த கவுண்ட்ட தூக்கிட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க குடுக்குறேன். ஓகே. ஓகே. ஆ இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 20ன்னு குடுத்தோனே எனக்கு 1ல இருந்து 20 டைம்ஸ் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுது. இங்க எப்படி நம்மளுக்கு ஓகே. கரெக்ட்டா 20 வருது அப்படின்னா, நம்ம 1ல ஆரம்பிச்சிருக்கோம். நான் என்ன பண்றேன், கவுண்ட் வந்து எனக்கு கவுண்ட். 20 நான் குடுத்ததுனால, எனக்கு வந்து 19 வரைக்கும் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? அதனால ஓகே. நம்ம அடிஷனல் 1 குடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆ. அப்பனா தான் எனக்கு இங்க 20ன்றது வரும். இது உங்களுக்கு ஓகே. புரியலன்னா, நான் இத டெலீட் பண்றேன். இப்ப பாருங்க. நம்ம என்ன குடுக்குறோம்? கவுண்ட்ன்றத குடுத்துறோம். நான் 1ல இருந்து 20 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்ப என்ன ஆகும்? 1, 2, 3, 4 அப் டூ 19 வரைக்கும் தான் வரும். ஸோ எனக்கு 20யும் ஓகே. வேணுன்றதுக்காக நான் வந்து கவுண்ட் ப்ளஸ் 1. கவுண்ட் +1 குடுத்துறேன். ஓகே. கிளியரா? ஓகே. 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 ஸோ நெக்ஸ்ட் இதே லூப்பிங்ல வி வில் சி அபவுட் ஸ்ட்ரிங். ஓகே. இன்னொன்னு என்னன்னா, இது ஏன் இந்த கமாண்ட் இங்க வரல? சரி. நாம நேமே எடுத்துப்போம். சரி. இப்போ இதுல வந்து என்ன நடக்கும்ன்றது சொல்லுங்க. இதுல என்ன நடக்குது? இன்புட் கெட் பண்ணுறோம், நேம் இன்புட் கெட் பண்ணுறோம். ம். ஸோ நேம்னு கொடுக்குறது எனக்கு புரியல, அது மட்டும் தான் புரியல. சரி. இப்போ என்ன ஆகுதுன்றது பார்க்கலாம். என்ன என்ன நடந்திருக்கு இங்க? ஓகே, நான் எத்தனை டிஜிட்ஸ் அந்த இடத்துல, அதாவது கேஏவிஐன்னு எத்தனை கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கனோ அத்தனை கேரக்டர்ஸ் வந்து லூப் ஆயிருக்கு. ஸோ இங்க ஃபார் ஐ இன் நேம் அப்படின்னா, நேம்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்லயும் என்ன ஆகும்?
ஐட்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வாட்டி கே ஓகே எடுத்துக்கும், அடுத்த வாட்டி ஏ எடுத்துக்கும், அடுத்த வாட்டி வி எடுத்துக்கும், ஐ எடுத்துக்கும், என் எடுத்துக்கும். ஸோ இது ஒரு ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ நான் ஃபார் லூப்லேயே வேற எப்படி எப்படிலாம் அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் ஃபார் லூப்பில் நான் எதுவுமே சொல்லலை. நான் முன்னாடி ரேஞ்சுன்னு சொன்னேன், இங்கே வெறும் டேரெக்டாக நேம்னு கொடுத்துருக்கேன். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிக்குது, அதுக்கு அடாப்ட் ஆகிக்குது. பார்த்துக்கோங்க, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரியே இந்த இடத்துல இது அடாப்ட் ஆகிக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு இதுவும் இருக்குது. ஓகே ஓகே ஸோ இப்போது நான் ஒரு ஃப்ரூட்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுங்க. லிஸ்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு செஷனில் நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஃபார் லூப் வந்து எப்படி ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ்ன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது? ஆப்பிள், பனானா, செரி 3 இருக்குது. 3 ஐட்டம் கரெக்டுங்களா? ஸோ ஃபார் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃப்ரூட்ஸ்ன்றது நான் கிரியேட் பண்ணியிருக்கிற லிஸ்ட்டு. இங்கே நான் ஒரு வேரியபிள், ஒரு டெம்பரரி வேரியபிளாக நான் ஒன்று வச்சுருக்கிறேன். எனக்கு என்ன ஆகும்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு APPLE அப்படின்றது போகிறதுக்கு பதிலாக திஸ் வில் டேக் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஈச் ஐட்டம் இன் த லிஸ்ட்டு. ஓகேவா? இப்போ இங்கே நான் ரன் பண்ணுறேன். புரியுதா? ஸோ ஐ லைக் ஆப்பிள். ஃபஸ்ட்டு ஆப்பிள் எடுத்துக்கும், அடுத்த பனானா எடுத்துக்கும், அடுத்தது செரி எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ லூப்பிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ உங்களோட டைப் ஆஃப் த இன்புட் ஏற்ற மாதிரி அது அதுவாகவே அடாப்ட் ஆகிக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் வை வி ஆர் சேயிங் பைத்தான் இஸ் மோர் யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரிஜிட். நீங்கள் என்ன மாதிரியான இன்புட்டை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஆனா இது மட்டும் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மழை பெய்யறதுனால வைஃபை ரொம்ப பிரச்சனை பண்ணுது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நான் இப்போ ஃபார் லூப்லேயும் ஐ கேன் ஆல்சோ இன்க்ளூட் மை லிஸ்ட் டு ஐட்ரேட். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரேஞ்ச் ஆஃப் இன்டிஜர் பார்த்தோம். அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து அந்த ஸ்ட்ரிங்கில் எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுன்ற பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறோம். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்ஸையும் எப்படி ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுன்றதை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு என்னது, ஒரே சின்டாக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சின்டாக்ஸும் அதே தான். ஃபார் ஒரு வேரியபிள் இன்னுன்னு போடுறோம். ஓகே, அதே சின்டாக்ஸ் தான். பட் இங்கே நான் கொடுக்கக்கூடிய வேரியபிள், ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம என்ன கொடுத்தோம், ஒரு இன்டிஜர் கொடுத்துருந்தோம். ரெண்டாவது வாட்டி ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டூ இஸ் ஜாப் ஆன் இட்ஸ் ஓன். நம்மளா போயிட்டு இது லிஸ்ட்டாக இருக்குது, அதனால எனக்கு இப்படி தான் நீ பண்ணணும் அப்படின்ற நம்ம எங்கேயும் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டூ ஆப்பிள், பனானா, செரின்றது தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸில் ஏதோ சில விஷயம், சரி ஒரு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதி இப்படி ரன் ஆகுது, இதில் இந்த மாதிரிலாம் ஃப்ளோவில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது உங்களுக்கு இப்போ ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருச்சுல்ல? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புகிறேன். நாளைக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. ஸோ நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக, ஒரு ரொம்ப சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் இந்த சென்ஸ் இந்த கன்சோல்லே வர்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட நாளையோட செஷனோட எண்டு கோலாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். அசைன்மெண்ட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே 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 வேற ஏதாவது queries இருக்கா? இல்ல. ஸோ இப்போ வந்துட்டு கிட் ஹப்புக்கு வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரு பெரிய சைஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க அந்த கிட்ஹப்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைன்ற நேரத்தில் நீங்க எங்க இருந்தாலும் நீங்க எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது. லைக் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு கோர்ஸ் நீங்க இப்போ இந்த 1 மந்த் நம்ம டிராவல் பண்ணுவோம்ல, அதை டிராவல் பண்ணி வரும்போது ஒரு நீங்களாவே ஒரு அப்ளிகேஷன், ஒரு பெரிய சைஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது அதோட கோடு எடுத்துட்டு போயிட்டு நீங்க அதுல உங்களோட அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு ரெபாசிட்டரி மாதிரி உங்களுக்கு. ஸோ நாளை பின்ன நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் தனியாக நீங்கள் பண்ணும் போது டேரெக்டாக அதையே நீங்கள் புல் பண்ணிவிட்டு அதில் மாடிஃபை பண்ணிவிட்டு அதில் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வில் பிரிங் யூ அன் ஹேபிட் ஆஃப் டேக்கிங் த லேட்டஸ்ட் கோடு. உங்களோட லேட்டஸ்ட் கோடை எடுத்து அதில் சில சேஞ்சஸ் பண்ணி அதை புஷ் பண்ணி வச்சுப்பீங்க.
நாளைக்கு ஏதோ ஒரு கான்செப்ட் நீங்கள் யோசிக்கிறீங்க, ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லைனா உங்களோட நீங்கள் எழுதியிருக்கிற அப்ளிகேஷன்லேயே ஏதோ ஒரு எரர் வருது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி புல் பண்ணுறது, புஷ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸும் நம்ம வந்து இந்த கோர்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தட் அந்த கிட்ஹப்ன்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐடியலாக உங்களோட ஓகே. இண்டிவிஜுவல் கம்பெனிஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்களோட யாராக இருந்தாலும் ஒரு கோடு டெவலப் பண்ணுவாங்க, அது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏரியாவில் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போனா தான் உங்களுக்கு அது வந்து போர்ட்டபுளாகவும் இருக்கும், மைக்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட லேப்டாப்பே உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆனாலும் யூ கேன் ஏபிள் டு ரிட்ரீவ் யுவர் கோட் ஃப்ரம் யுவர் சர்வர். ஸோ அதுதான் அதோட கான்செப்டே. வெர்ஷனிங் கண்ட்ரோலும் இருக்கும். நான் இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த கோடு வேணும், அதுலேருந்து நான் வந்து இன்னொரு பிரான்ச்சிங் பண்ணி நான் வந்து வேறு ஒரு ஆப்பை டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் we could able to do it. ஸோ அதுக்காக தான். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஒரே சிஸ்டத்துலேயே டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 இதில் வந்து மாடிஃபைடு வெர்ஷனு அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் சேம் கண்டென்ட் காப்பீடு வெர்ஷன்ஸ், we will be having ஒரு அப்கிரேடட் வெர்ஷன்ஸாக ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். ஓகே 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 ப்ரோ, சரி. நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புகிறேன், செக் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 10 o'clock நம்ம மீட் பண்ணலாம். ஓகே 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 ஓகே. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கிளாஸஸ் வந்து இப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சஜஷன்ஸாக போடுங்க, நம்ம அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ தட் 2 பேருக்குமே நல்லதான். லைக் உங்களுக்கும் வந்து உங்களோட விஷயங்கள் கிளாரிட்டி ஆகும். அல்டிமேட்டாக நீங்கள் உங்களோட கெரியரில் ஒரு லெவல் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். ஸோ பேசாமலையோ கேட்காமலையோ இருந்தீங்கன்னா இது வேலைக்காகாது, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே ஓகே தென், யா, we will see tomorrow. Bye.